ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸ்லேருந்து தீபாவளி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு புது புது ப்ராடக்ட் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்களும் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக பேக் பண்ணி உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தீபாவளி காம்ப்ளிமெண்ட் கிஃப்டோட உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இருக்க ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைப்ளேயில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, 3.5 லிட்டரும் 5.5 லிட்டர் குக்கர் கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் இட்லி பாட்டு பாருங்கள், வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட ஆக்சுவலாக ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமாக நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நானும் சேலம் தான் டைரெக்டாக வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஆன்லைன் மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பணம் பறிக்கிற மாதிரியான நூதனமான கும்பல், அதனால் நீங்கள் யாரும் வந்துட்டு ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. சீரியஸாக நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா, என்னோட பிஸ்னஸ்க்கு நான் வந்து உண்மையாக தான் இருக்கேன். நீங்கள் ப்ராடக்ட் என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேசலாம். நீங்கள் என்னை பற்றி எதுவுமே தெரியாது, எப்படி நீங்கள் வந்துட்டு என்னை பற்றி நீங்கள் இப்படி பேச முடியும்? ஓகேங்களா, ஏன்னா எனக்கு அந்த இது வரைக்கும் எவ்வளவோ நெகட்டிவ் கமெண்ட் ஏதாவது வந்திருந்தாலும் நான் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மெசேஜுக்கு வந்து அடுத்த நிமிஷமே வந்து என்னோட கஸ்டமர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, நான் ப்ராடக்ட் நிறைய வாங்கியிருக்கேன், இவங்க ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிப்ளை கொடுத்தது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு அந்த மெசேஜ் வந்து ரொம்பவே பூஸ்டாக இருந்தது. அந்த டைமில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன இப்படிலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு பாசிட்டிவாக மெசேஜ் எல்லாம் பார்த்த உடனே நான் வந்துட்டு நார்மல் ஆகிட்டேன். எனக்காக கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக எல்லா ப்ராடக்ட்டும் நான் டிஸ்பேச் பண்ணுறேனோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சப்போஸ் அப்படி பண்ண முடியலனாலுமே 100% நான் பேமெண்ட்டை ரீஃபண்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இல்லைங்க வரத்துக்கு லேட் ஆகும், நீங்கள் ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு பேமெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேமெண்ட்டும் ரீஃபண்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் யாரோட பணமும் எப்பயுமே ஏமாற்ற மாட்டேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க, நான் ஆப்போசிட்டில் இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிஸ்னஸை உருவாக்குறாங்கன்னு பார்த்துட்டு பேசுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5 லிட்டரில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ட்ரைப்ளை குக்கர். ஸோ இது வந்து 3.5 லிட்டரில் ட்ரைப்ளை குக்கர், மோல்டிங் பாட்டம் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஹேண்டில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெஸ்டீஜோட ஃபினிஷிங் நம்மளுக்கு இந்த குக்கரில் கிடைக்கும். இந்த ட்ரைப்ளை குக்கரில் ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்க்ரூ வரும், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து ரிவீட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஆடும் இல்லை வந்துட்டு உடஞ்சிரும், அந்த மாதிரி எந்த இஷ்யூவுமே கிடையாதுங்க. ஓகேங்களா, ஸோ ட்ரைப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரைப்ளை குக்கர் நிறைய பேர் 3.5ல கேட்டதுனால இப்போ வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் இந்த மாதிரி கிளாஸ் லிட்டோடு வருங்க. இப்போ கிளாஸ் லிட்டு போட்டு நீங்கள் கிரேவி பண்ணுறீங்க, ஏதாவது குக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம தாராளமாக கிளாஸ் லிட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சாதம் விசில் வைக்க போகிறோம் அப்படின்னா தாராளமாக இந்த லிட் யூஸ் பண்ணிக்கலாம். லிட்டோட ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே நாப் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். 3.5 லிட்டர் ட்ரைப்ளைல நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருக்கோம். ட்ரைப்ளைனாவே உங்களுக்கு தெரியும், 1க்கு 3 மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வேகமாக ஹீட் ஆகும். ஓகேங்களா, நான் ஒவ்வொரு வீடியோலையும் அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ட்ரைப்ளைக்கும் சாண்ட்விச் பாட்டமுக்கும் சில்வருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சாண்ட்விச் பாட்டம் அப்படின்னா பாட்டம் மட்டும் 3 லேயர்ஸ் வருங்க, மீதி எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும். ட்ரைப்ளை அப்படின்னா இந்த குக்கர் முழுக்கவே வந்து 3 லேயர்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைப்ளை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூசேஜும் சரி, லைஃப் டைம் வாரண்டி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ட்ரைப்ளை ஐட்டமில் கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. ஸோ இதுலேயே வந்து 5.5. ஓகேங்களா, 5.5 லிட்டர்லேயும் நம்மக்கிட்ட ட்ரைப்ளை வந்துட்டு குக்கர் நம்ம கொண்டு வந்திருக்கோம், மோல்டிங் பாட்டம். ஸோ 2 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டிலோட ஃபினிஷிங் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ட்ரைப்ளை அப்படின்னாவே கொஞ்சம் வெயிட் வரும், அதனால ஷிப்பிங் சார்ஜஸ் செப்பரேட்டாக தாங்க வரும். ப்ளஸ் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவீட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கிளாஸ் லிட்டோட வரும். ஓகேங்களா,
3 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1600 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஷிப்பிங் சார்ஜஸ் செப்பரேட்டாக வரும். 5 லிட்டர் வந்து 1900 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வித் ஒரு கிளாஸ் லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கரோட லிட்டு. ஓகேங்களா, ஏன்னா ட்ரைப்ளை வந்து நம்மக்கிட்ட ரொம்ப டிமாண்டு. ஸோ நிறைய பேர் வந்து ட்ரைப்ளை 5.5 கொண்டு வர சொல்லி கேட்டிருந்தீங்க. கொண்டு வந்தாச்சு. உங்களுக்கு ஓகே அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இட்லி பாட்டு. இட்லி பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மினி இட்லி, தட்டு இட்லி, இந்த மாதிரி எல்லாமே வர மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போது தீபாவளிக்காக நம்ம ரீஸ்டாக் பண்ணியாச்சு. ஓகேங்களா, 14 இட்லி. இட்லி சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸ்டீமர் பிளேட்டு. ஓகேங்களா, ஆயில் தடவி நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம அழகாக வந்துட்டு 2 பிளேட் வரும் உங்களுக்கு. ஸோ சைடு ஹேண்டிலோட கொடுக்குறதுனால நம்ம லிஃப்ட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். இட்லியோட சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ் கொஞ்சம் பெருசாக தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ தோசை பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் பெரிய இட்லியாகவே கிடைக்கும். தட்டும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மினி இட்லி பிளேட்டு. மினி இட்லி பிளேட்டு ஒரு பிளேட் வரும். அடுத்து வந்து ஸ்டீமர் இட்லி பிளேட் ஸ்டீமர் பிளேட் ஒன்று வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து இடியாப்பம் மேக் பண்ணுறதுக்கு, வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தட்டு இட்லி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாட்டம். ஸோ அதே மாதிரி இட்லி பாட்டோட பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அகலமாக பேன் மாடலில் கொடுத்துருப்பாங்க. இதோட ஹேண்டில் எல்லாமே இந்த மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இங்கே இருக்க இந்த ஹேண்டில் வந்துட்டு மினி இட்லி பிளேட்டோடது. இது வந்து சைடு ஹேண்டிலுமே டபுள் ஸ்க்ரூ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பாட்டமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விரிசல் விடாது. ஓகேங்களா, நிறைய பேருக்கு அந்த கொஷின் இருக்கும். இது வந்து ஃபோல்டிங், சிங்கிள் பிளேட்டில் ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஸோ இதில் எதுவுமே ஜாயிண்ட் கிடையாது. ஓகேங்களா, அப்படியே ஒரே மெட்டீரியலில் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டிங்கில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு இந்த எந்த இடத்துலையுமே விரிசல் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதே மாதிரி அழகான ஒரு கரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த கரண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இட்லி வந்து எடுத்துக்கலாம், அழகாக நீட்டாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த லிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா, குவாலிட்டியே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது ஓகே அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். 1500 ரூபாய்க்கு நம்ம ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். ஓகே அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு உடனடியாக வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆப்பச்சட்டி இப்போ வந்து தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபராக வெறும் 650 ருபீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, இது வந்து டீப் ஆப்பச்சட்டின்னு சொல்லுவோம். நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெப்த் அதிகமாக இருக்கும். அடுத்து ஒரு வுட்டன் ஸ்டிக்கு, ஒரு ஸ்டீல் லிட்டு. ஓகேங்களா, லிட்டோடையே உங்களுக்கு வந்துடும். அடுத்து வந்து ரைஸ் ஃபில்டர் பண்ணுற பாட்டுங்க. ஸோ இது வந்து இப்போது ரொம்ப வந்து ஸ்டாக் இல்லாமல் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். 1/2 கிலோ கெப்பாசிட்டியில் ரைஸ் ஃபில்டர் பண்ணுற பாட்டு. இந்த ஹேண்டில் பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா, இந்த ஹேண்டில் வந்து நமக்கு லூஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஷ் பண்ணி சாதம் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து லாக் ஆகலைன்றீங்க, இது லாக் ஆகாது. இது வந்து லூஸாக தான் இருக்கும். ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது சாண்ட்விச் பாட்டம் வந்து நல்ல வெயிட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ அடி பிடிக்காது, தீயாது, கருகாது, அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் வராது. ஸோ இதில் வந்து சாண்ட்விச் பாட்டம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரைஸ் பாட்டு 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இப்போ ஆஃபருக்கு 1000 ருபீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, வெறும் 1000 ருபீஸ்க்கு 3 லிட்டர் கெப்பாசிட்டியில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேனா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 லிட்டரில் பிரியாணி பாட்டுங்க. ஓகேங்களா, பிரியாணி பாட் வந்து இந்த தடவை ஆஃபர் போடலையான்னு கேட்டிருந்தீங்க. பிரியாணி பாட்டு நம்ம ஆஃபர் போடுறோம். 15 லிட்டர். எந்த அளவுக்கு வந்து லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல டெப்த் இருக்கும். வித் உட்டன் ஸ்டிக்கோடு வந்துடும். ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோடு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1700 ரூபாய்க்கு ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே செப்பரேட்டாக தான் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஷிப்பிங் சார்ஜை பற்றி சொல்லியிருந்தேன். ஷிப்பிங் வந்துட்டு பர் கேஜிக்கு இவ்வளோன்னு தான் போடுவாங்க. அப்போ வந்து நான் 4 ப்ராடக்ட் வாங்குறேன், ஒரே பாக்ஸ் தானே, கம்மி பண்ணக்கூடாதான்னு சொல்லி கேட்குறீங்க. ஷிப்பிங் ஆக்சுவலாக நீங்களுமே 2 பே கூட நீங்கள் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம், எனக்கு ப்ராடக்டோட அமௌண்ட் போட்டால் போதும். பட் ஆனால் அங்கே வந்து ஹாஃப் கேஜிக்கு 60 ரூபாய் சார்ஜ் பண்ணுறதுனால தான் ஷிப்பிங் சார்ஜ் நாங்கள் இங்கே பே பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம். ஸோ நம்ம என்ன கேஜ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் உங்களுக்கு தனித்தனியாக வருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 1.5 லிட்டர் 1.5 லிட்டர் கெப்பாசிட்டியில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து பேன் மாடலு, 1.5 லிட்டர் கெப்பாசிட்டியில் பேன் மாடலு, நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும். ட்ரைப்ளை அப்படிங்கும்போது 3 லேயர்ஸ் உங்களுக்கு இந்த ட்ரைப்ளையில் வருங்க. ஓகேங்களா, 3 லேயர்ஸ் வரதுனால ஹீட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 மடங்கு ஹீட்டு வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் இண்டக்ஷனில் யூஸ் பண்ணலாம், கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எதில் யூஸ் பண்ணாலுமே 3 மடங்கு ஸ்பீடாக ஹீட் வந்து செப்பரேட் ஆகும். ப்ளஸ் வந்துட்டு நம்ம இந்த அளவுக்கு ஸ்பீடாக நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு கேஸ் சேவ் ஆகும், கரண்ட் பில் சேவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு இது ஹீட்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இன்னொன்று, இந்த பாத்திரத்தில் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஹீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரத்துக்கு இது ஹீட்டாகவும் நமக்கு அப்சர்வ் பண்ணியும் கொடுக்கும். ஓகேங்களா, ட்ரைப்ளை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காது, தீஞ்சு போகாது. சில்வர் பாத்திரத்தில் இப்போ நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நம்ம ட்ரைப்ளையில் வராது. அதே மாதிரி இப்போ கேஸ்ட் அயன்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன பண்ணுவோம், கேஸ்ட் அயனில் சமைச்சிட்டு அதை வந்துட்டு ஆயில் தடவி வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் தடவி நம்ம இல்லையா அந்த துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. பட் நம்ம வந்து இந்த ட்ரைப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் கிடையாது. நம்ம நார்மல் ஜெல்லு லிக்விடு யூஸ் பண்ணியே நம்ம ஈஸியாக வாஷும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ட்ரைப்ளைல இன்னும் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது. நான் ஒவ்வொரு குக்கர் காமிக்கும் போது நான் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து 1.5 லிட்டர் ட்ரைப்ளை குக்கர், மோல்டிங் பாட்டம்னா சாண்ட்விச் பாட்டம் கிடையாது. ஓகேங்களா, நிறைய பேர் வந்துட்டு ஃபாரின் நான் எடுத்துகிட்டு போகணும், எனக்கு வந்து டிஷ்வாஷரில் நான் யூஸ் பண்ணணும், எனக்கு அடியில் பிளேட் இருக்க மாதிரி வேணாம், மோல்டிங் வேணும், அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருக்கீங்க. ட்ரைப்ளை வந்து உங்களுக்கு மோல்டிங் பாட்டம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. 1300 ரூபாய் வருது, ஷிப்பிங் சார்ஜஸ் செப்பரேட்டாக வரும். அடுத்து வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி. ஓகேங்களா, சேம் இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி. 2 லிட்டர் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அகலமும் இருக்கும். நம்ம குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா பேன் மாடலில் இருக்குது அப்படிங்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதோட லைஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வாரண்ட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம். 5 வருஷம் வாரண்ட்டி இல்லைங்க, இது லைஃப் லாங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் தான். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் ட்ரைப்ளை குக்கர்ஸ் நான் காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் இப்போ அலுமினியம் குக்கர் வாங்குற ப்ரைஸ்க்கே நம்மக்கிட்ட தாராளமாக ட்ரைப்ளை, அதுவும் லைஃப் லாங் யூஸ் பண்ணுற மாதிரியான குக்கர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2 லிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1400 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதுலேயே 3 லிட்டரும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து 3 லிட்டர். ஸோ 3 லிட்டர் ட்ரைப்ளையில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஹேண்டில் பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து டபுள் ஸ்க்ரூ கொடுத்துருக்கிறதுனால ஹேண்டிலும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் இது வந்து நம்ம நார்மலாக சமைக்கும் போது இது லூஸ் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. ப்ளஸ் வந்து 3 லிட்டருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சைடு ஹேண்டிலுமே கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக வந்து குக் பண்ணி கேரி பண்ணி மாற்றுறதுக்கோ ஷிப் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி 1500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதுலேயே 5 லிட்டர் நம்மக்கிட்ட இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1600 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த சைட்லாம் பாருங்கள், இந்த சைடு உங்களுக்கு வெல்டிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேண்டில் அப்படியே வந்து வெளியில் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவீட் தான் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸும் வராது. இது வந்து ட்ரைப்ளையில் 5 லிட்டர் கெப்பாசிட்டி, ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வெயிட் மிஷின் இருந்ததுன்னா நான் இப்போ வெயிட் போட்டே காமிச்சிருவேன். இது வந்து நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஹெவி வெயிட்டாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா லைஃப் வரும். அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூடியில் இந்த மாதிரி ஓவல் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து சடனாக நம்ம வந்து தண்ணி கஞ்சி பொங்கிருச்சு அப்படின்னா சடனாக வெளியில் வராது. ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு 2 நிமிஷம் ஒரு 2 செகண்டாவது ஸ்டோர் ஆகும்போது நம்ம இதை அப்படியே துணி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்பெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இது வந்து 5 லிட்டரில் ட்ரைப்ளை குக்கர் வந்துட்டு 1600 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம்.